வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தமிழில் தேடல். உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி போட்ட இந்த 4th லைன் அப்டேட்டுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. அதே ஆதரவை தொடர்ந்து கொடுத்து வருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டு முடிய போகிற நிலைமைக்கு இருக்குது. அதில் பார்ஷியலாக ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், அந்த பார்ட் 1 ஸ்டேஷனை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது ஃபுல்லாக டீட்டெயிலாக இதில் பார்க்க போகிறோம். எக்மோர்லேருந்து இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம போயிட்டுருக்கிறது செகண்ட் ட்ராக்கு, அதாவது ஃபாஸ்ட்டில் போகிறோம். ஃபாஸ்ட் ட்ரெயின் வந்து எக்மோர் செங்கல்பட்டுலேருந்து வருது, அந்த ட்ரெயினில் போகிறோம். இதுதான் கடைசி ட்ராக்கு. அந்த கொஞ்சம் புதுசாக போட்டிருக்காங்க பாருங்கள், அதுதான் 4th லைன் அப்டேட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல போட்டாங்க. இது முன்னாடியெல்லாம் சும்மா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போ மோஸ்ட்லி போட்டாங்க, ட்ராக் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லாரி ட்ராக்கில் ஓடுது. இந்த வண்டியை வச்சு தான் அவங்க மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க போல இருக்குது. லேபர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், ரொம்ப சிவியராக ஒர்க் பண்ணுறாங்க. காலைல 9 மணிக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வண்டி 3rd ட்ராக்லேருந்து ஃபஸ்ட்டு ட்ராக்கு போகிறது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ 4 ட்ராக்கு தெரியுது பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ராக்கில் ட்ரெயின் போகுது, 2, 3, அது 4வது ட்ராக். 4வது ட்ராக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க் ஸ்டேஷனை அப்ரோச் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் தூரத்தில் பார்க் ஸ்டேஷன் அந்த பக்கம் வந்துடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயின் வந்து நிற்கிது. அதாவது நார்த் சைட்லேருந்து சவுத் சைடு போகக்கூடிய ட்ரெயின். இது வந்து எக்மோர் வழியாக தாம்பரம், விழுப்புரம் வழியாக திருச்சிக்கு போகிற ட்ரெயினுங்க இது. இந்த ட்ரெயின் வந்து நம்ம ட்ரெயின் கிராஸ் பண்ணுறதுக்காக வேறு நின்றுட்டு இருந்தது. இந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணணும், அந்த ட்ரெயின் வந்துடும். இந்த 4th லைனோட முக்கியமான ரீசனே இதுதாங்க. இது பார்த்தீங்களா, அந்த ட்ரெயின் நின்றுட்டு இந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் போச்சு இல்லையா, இதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் 4th லைன் போட்டாங்க. இந்த 4th ட்ராக் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகாதான் குட்ஸ் ட்ரெயின், நார்த் சைட்லேருந்து வர குட்ஸ் ட்ரெயினோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோ ஒரு ட்ராக்கில் வர்றதுக்கும் ஒரு ட்ராக்கில் போகிறதுக்கும் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்க் டவுன் ஸ்டேஷன். எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள். வேளச்சேரி ட்ரெயின் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, வேளச்சேரி ட்ரெயினுக்காக. இதில் கூட மோஸ்ட் ஆஃப் அந்த பிளாட்ஃபார்மில் இருக்க ஷீட்டெல்லாம் போடாமல் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ட்ரெயின் வருது பாருங்கள், இதான் பீச் டு வேளச்சேரி போகிற ட்ரெயின். இந்த ட்ரெயினுக்கு தான் அவ்வளோ கூட்டம் காத்துட்டு இருந்திருக்கு. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் விட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 4th ஸ்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ட்ரெயின் நிற்கிறதுனால அந்த பக்கம் பிளாட்ஃபார்ம்லாம் கட்டிக்கிறாங்க, கிளியராக தெரியல. ரிட்டர்ன் வரும்போது எடுத்திருக்கோம். அந்த வீடியோவில் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள்.
இந்த இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 6 ட்ராக் இருக்கும். ஃபஸ்ட்டில் நம்ம போயிட்டுருக்கோம், மற்ற 6 ட்ராக் இருக்குது. இதில் 2 ட்ராக் வந்து வேளச்சேரி பீச்சுக்கு விட்ருவாங்க. ஒன்று வர்றது, ஒன்று போகிறதுன்னு. மற்ற 4 ட்ரெயினில் 2இல் வந்து இந்த செங்கல்பட்டு பீச் போகிறது, வர்றது போகிறது இருக்கும். இந்த நடுவில் இருக்க 3வது 4வது ட்ராக் தான் அந்த எக்ஸ்ப்ரெஸ்ஸோ கூட்ஸ் ட்ரெயினோ சவுத் டு நார்த் கனெக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட இங்கே பாருங்கள், ஒரு லாரியில் ரோடு வருது, ஜல்லி வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது ட்ராக்கில் போகுது பார்த்தீங்களா? இங்கே இருக்குது பாருங்கள், சூப்பராக வேலை பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பீச் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி இங்கே ட்ராக்ஸ் இருக்கிறதுல இருக்குது. இப்போது இங்கேருந்து ரிட்டர்ன் போகும்போது எப்படி இருக்குங்கிறத போர்ட் ஸ்டேஷன்லாம் நம்ம கிளியராக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பீச்சிலேருந்து போர்ட்டு போகும்போது அவங்க கிளியராக அந்த பக்கம் அந்த காம்பவுண்ட் வால்லாம் இடிச்சுட்டு கட்டியிருக்காங்க புதுசாக. பார்த்தீங்களா, தெரியுதுங்க. இதனால தான் நமக்கு ரொம்ப தாமதமானது. அது ஏதோ நேவிக்கிட்டேருந்து இடம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பேசி வாங்கியிருக்காங்க போகிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது பாருங்கள் இடம் கொடுக்கறதுக்கு. இனிமேல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் வச்சுருக்கோம். அதான் தெரியல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தானே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து போர்ட் ஸ்டேஷனோட என்ட்ரி வரும். பீச்சிலேருந்து வரும்போது இப்போ பாருங்கள், பிளாட்ஃபார்ம்லாம் போட்டாங்க. இங்கே ஷீட்லாம் போட்டாங்க. அந்த படிக்கட்டு ஏறி இறங்கிறதுக்கு ரெண்டு பக்கம் இருக்குது. அதில் ஒரு பக்கம் போட்டாங்க, ஒரு பக்கம் ஒன்றும் போடல. பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம போகிறது 2வது ட்ராக்கில் நம்ம ட்ரெயின் போகுது. பக்கத்தில் இருக்க 3, நடுவில் இருக்கிறது 4, அந்த பக்கம் இருக்கிற 5 பிளாட்ஃபார்ம் ஓட்டி அதுக்கு அந்த பக்கம் ஒன்று இருக்கும் 6. அதுதான் வேளச்சேரி ட்ரெயின் போகிறதுக்கும் வரத்துக்கும். இந்த 3 லெஃப்ட் ரைட் கார்னர் தெரியும் இல்லையா, அதுவும் அடுத்து உள்ளதும் எக்ஸ்பிரஸுக்கு யூஸ் பண்ணிவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஷன் ரெடி ஆனதுனால இந்த தலைமைச் செயலகம் போகிறவங்க அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து இறங்கி போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் கவர்மெண்ட் அஃபிஷியலாக இருக்காங்க. இப்போ பாருங்கள், ஜல்லி கொடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் லாரியில். இப்போ உங்களுக்கு இந்த பார்க் டவுன் ஸ்டேஷன் கொஞ்சம் கிளியராக தெரியும். பாருங்கள், போகும்போது எவ்வளோ க்ரௌட் இருந்தது. எல்லோரும் அந்த ட்ரெயினில் ஏறிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டேஷனே வரையும் காலியாக இருக்குது. இந்த ட்ரெயினுக்கு தான் 1 வருஷம் வெயிட் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட கொஞ்சம் கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா. புதுசாக கட்டியிருக்காங்க. நம்ம வேணால் இன்னொரு நாளைக்கு அந்த பக்கம் போய் ஒரு செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அந்த ட்ராக்குன்னு. ஆக்சுவலி அதை கொஞ்சம் தூரம் தான் போட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுலாம் போட்டாங்க. இது வந்து சென்னை பார்க்குக்கு அடுத்து வர்ற பார்க் டவுன். இந்த ட்ரெயின் செங்கல்பட்டு ட்ரெயின் அங்கே நிற்காதுங்க. இங்கே பாருங்கள், இப்போ தான் இங்கே போட்டுட்ருக்காங்க பார்க்கு போகிற இடத்துல. அந்த பக்கம் லெஃப்ட் சைடு பிரிஞ்சு போயிட்டு ரைட் சைடு இந்த பக்கம் போயிடும். புதுசாக பிரிட்ஜெல்லாம் கட்டி போட்டுட்ருக்காங்க பாருங்கள். ரொம்ப தீவிரமாக வேலை நடந்துகிட்ருக்கு. மோஸ்ட் ஆஃப் இடத்துல அந்த ஸ்லீப்பர் கட்டைங்கெலாம் வச்சுட்டாங்க. இன்னும் ட்ராக்கை போட்டு எலக்ட்ரிக் போஸ்ட்லாம் கூட நிறைய இடத்துல ஓடிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இடத்துல லைன் கூட கொடுத்துருந்தாங்க. இந்த 3 மாதத்துலேயே 6 மாதத்துலேயே முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எல்லா இடைஞ்சல்களும் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து பார்க் ஸ்டேஷன். பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க. பிளாட்ஃபார்முக்கு அந்த பக்கம் ஒரு ட்ராக் வரணும். இந்த பிளாட்ஃபார்ம் போட்டாங்கன்னா அந்த பக்கம் ட்ராக் வந்துடும் நினைக்கிறேன். எலக்ட்ரிக் போஸ்ட்லாம் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த இது பிளாட்ஃபார்ம் பழைய பிளாட்ஃபார்ம் பக்கத்தில் இருந்தது. அதை ஃபுல்லாக உடச்சிட்டு புதுசாக பிளாட்ஃபார்ம் கட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா. அதனால் கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யுது. இருந்தாலும் அந்த பக்கம் இந்த பார்க் டவுனுங்கிறத கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. ஏன்னா வேளச்சேரிக்கு பீச் போகலாம். வேளச்சேரி பீச் ட்ரெயின் ரொம்ப நாளாக 1.5 வருஷமாக நிறுத்தி விட்டுருந்தாங்களே. 4 மாதத்தில் சரியான சொல்லிட்டு அதுக்காக இங்கே பாருங்கள் 4th ட்ராக் அப்படியே கிளியராக போட்டுட்ருக்காங்க, புது ட்ராக். ஸோ கூடிய சீக்கிரம் இந்த வேலையை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதை பற்றி தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, பார்க்கட்டும். ட்ரெயினில் யூஸ் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.
இது இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒர்க்கு பார்த்தீங்கன்னா கடைசி அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ வந்துன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இதனால் ட்ரக்கில் ட்ரெயின் போகும்போது எடுத்து போகணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? வாழ்க வளமுடன். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.